கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையானது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. என கண்பான தேவ ஜனமே, யோசேப்பினுடைய தகப்பனான யாக்கோபு என்பவன் தன் கடைசி காலத்திலே தன் குமாரர் எல்லாரையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். 12 பிள்ளைகளுக்கும் 12 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்த யாக்கோபு இந்த யோசேப்புக்கு மட்டும் தீர்க்க தரிசன ஆசீர்வாதமாக யோசேப்பு கனி தரும் செடி என்கின்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தான். எதற்காக யாக்கோபு யோசேப்புக்கு கனி தரும் செடி என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்? அவன் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற விதமாக பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அறிவின் நிமித்தமாக நாம் இன்று பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், யோசேப்பு சிறுவயதிலிருந்து தேவனிடத்தில் சொப்பனத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்று தன்னுடைய சகோதரரின் நிமித்தமும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனுஷர் நிமித்தமும் துன்பப்பட்டவனாகவும் அடிக்கப்பட்டவனாகவும் வீண் பழி சுமத்தப்பட்டவனாகவும் பின்பு மிகப்பெரிய ராஜ்யத்தில் உயர்ந்த மனிதனாக மாறினான் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யாக்கோபு என்பவன் தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை முன் அறிந்தவனாய் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்று கொண்டான் என்பதையும் நாம் இன்று பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் வசனத்தில் யோசேப்பு கனி தரும் செடி, யோசேப்பை ஒரு செடிக்கு ஒப்பாக, அதாவது கனி, நல்ல கனியை கொடுக்கக்கூடிய, நல்ல சுவையாக இருக்கக்கூடிய கனியை கொடுக்கக்கூடிய ஒரு செடிக்கு ஒப்பாக யாக்கோபு இங்கு முன்னிறுத்துகிறார். ஏனென்று சொன்னால், யோசேப்பின் நிமித்தமாக பலரும் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். யோசேப்பின் நிமித்தம் பலர் பலவிதமான பலன்களை பெற்றுக் கொள்வார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் அவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கனியை கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை முன் அறிந்தவனாய் யாக்கோபு யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பிரியமான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட யோசேப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் யோசேப்பை எதற்காக அப்படி சொல்லப்பட்டது, யோசேப்பினுடைய காரியங்கள் என்ன என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்து ஊழியம் செய்யும் போது அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த கிருபையுள்ள வார்த்தைகள் ஒன்றை குறித்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் யோசேப்பு என்ன காரியங்களை செய்தான், யோசேப்பு எவ்விதமாக கனிதரும் செடியாக இருந்தான் என்பதையும் நான் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், 1 to 10 வசனங்களில் மிகப்பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் இந்த யோசேப்பு கனிதரும் செடியாக மாறுவதற்கு காரணமாய் இருந்த காரியம் என்ன? நாமும் யோசேப்பை போல கனிதரும் செடியாக மாறுவதற்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7 வசனங்கள் 10 வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1வது வசனம், நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் மெய்யான திராட்சை செடி, நான் தான் உண்மையான திராட்சை செடி. என்னிலிருந்து வரக்கூடிய கனிகளும் என்னிலிருந்து வரக்கூடிய கிளைகளும் மட்டும்தான் மெய்யான கிளைகள், மெய்யான திராட்சை செடிகள். வேறு விதமான என்னை போன்று மற்றவர்கள் உபதேசங்கள் சொல்கிறவர்கள், இயேசுவை போன்று உபதேசம் சொல்கிறவர்கள், அந்நிய போதனைகளை பண்ணுகிறவர்கள், என்னை போன்று பலர் ஊழியம் செய்தாலும் உண்மையான மெய்யான தெய்வம் நான் தான், மெய்யான திராட்சை செடி நான் தான் என்பதை இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடி. ஏனென்று சொன்னால், யோசேப்பு மெய்யான தெய்வனை மாத்திரம்தான் வழிபட்டான்.
தன்னுடைய தகப்பனா இருக்கக்கூடிய யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு வழிபட்ட தெய்வங்களைத்தான் யோசேப்பும் மெய்யான தெய்வத்தை பற்றி கொண்டான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்ப நான் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் எல்லா காரியங்களும், இந்த தோட்டத்திற்கு அவர் தான் அதிபதி. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மெய்யான திராட்சை செடி நான் தான். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், பிதாதான் மெய்யான தெய்வம் என்பதை நிச்சயமாக யாக்கோபு உணர்ந்திருந்தான். அவனை பின்பற்றி அவனுடைய மகனான யோசேப்பு இயேசு கிறிஸ்து பிதா கர்த்தர் உண்மையான தெய்வம் என்பதை எப்போதும் தன் மனதிலே வைத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து தேவனோடு உறவாடி கொண்டிருந்தது நிமித்தம்தான் அவன் ஒரு மிகப்பெரிய கனியை கொடுத்தான். மிகப்பெரிய கனியை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். அதன் மூலம் மிகப்பெரிய கனிகளை கொடுத்தான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அடுத்து அப்படி வாசிச்சு பாருங்க. 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு நிலைத்திருப்பார். எனக்கு அன்பான தேவஜனமே, யோசேப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது, மிகப்பெரிய ஆபத்துக்கள் வந்தது. தன் சிறு வயது தொடங்கி பெரிய நிலைக்கு வரும் வரைக்கும் அவனை குழியிலே போட்டார்கள், அவன் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள், அவனை துன்புறுத்தினார்கள், வேதனைக்கு உள்ளாக்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவனிடத்தில் நிலைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எப்பொழுது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். யோசேப்பு தேவனிடத்தில் எப்பொழுதும் நிலைத்திருந்தான், எப்போதும் தேவனோடு இருந்தான், எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிச்சயம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் பலிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தான், தேவனிடத்தில் நிலைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமோ, பிதாவினிடத்தில் எப்பொழுது நாம் நிலைத்திருக்கிறோமோ, வேதத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லக்கூடிய காரியங்கள் பிதாவுக்கு உகந்தவர்களாகவும் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாகவும் எப்பொழுது நாம் நடக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் திராட்சை செடியா இருக்கேன், என் செடியில இருக்கக்கூடிய கொடிகள், என்னை பற்றி இருக்கக்கூடிய கொடிகள் நீங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. எப்பொழுது நாம் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறோமோ, எப்பொழுது நாம் தேவனிடத்தில் எப்போதும் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நம்ம கொஞ்சம் கனியை கொடுக்க மாட்டோம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். இதைத்தான் யோசேப்பு செய்தான். என்ன செய்தான் பாருங்க, எப்போதும் தேவனிடத்தில் நிலைத்திருந்தான், எப்போதும் அவரிடத்தில் நிலைத்திருந்தான். அவனுக்கு வந்த எல்லா துன்பத்திலும், எல்லா இன்பத்திலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா சந்தோஷத்திலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் என் தேவனோடு இருக்கிறேன், எனக்கு விரோதமாக எழும்புகிற சகல காரியங்களிலும் என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகவும் தேவனிடத்தில் அன்புள்ளவனாகவும் தேவனிடத்தில் எப்போதும் நிலைத்திருந்தபடியால் யோசேப்பு மிகுந்த கனிகளை கொடுத்தான். பிரியமான தேவஜனமே, இதை உணர்ந்த யாக்கோபு முன் அறிந்தவனாய் யோசேப்பு கனிதரும் செடி என்கின்ற ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு கொடுத்தான். இவன் யோசேப்பு எப்படி தேவனிடத்தில் நிலைத்திருந்தான் நீங்க சொல்றீங்க? வேதத்தில் அதுக்கான வசனம் இருக்கா, அடிப்படையான வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கோத்திர பிதாக்கள், எந்த கோத்திர பிதாக்கள்? யோசேப்புக்கு கூட பிறந்த அந்த 12 கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக
விற்று போட்டார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யோசேப்பு அவங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, குழியில போட்டு வழியில போய்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன செஞ்சுறாங்க, எகிப்துக்கு போறவங்ககிட்ட வித்துட்டாங்க. அடிமையை அவனை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை அதுல போட்டு உங்களுடைய மகன் இறந்து விட்டான் என்று தன்னுடைய தகப்பனிடத்தில் தெரிவித்தார்கள். இவன் உயிரோட இருக்கும் போதே என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்கின்ற துக்க செய்தி யாக்கோபுக்கு கிடைத்தது. அப்படி மனம் நொந்திருந்த யாக்கோபு இவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யோசேப்பு கனிதரும் செடி. அடுத்த வசனம் பாருங்க. தேவனோ, யாரு? தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். பாத்தீங்களா என்ன போட்டிருக்கு பாருங்க. தேவனோ அவனோடு கூட இருந்து, எப்போதும் யோசேப்பு கூடயே இருந்தார். எப்போதும் யோசேப்பு கூட இருந்தார். ஏன் எப்போதும் யோசேப்பு கூட இருந்தாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஏசப்பா கூடே அவன் நிலைச்சிருக்கான். அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் கூட இருந்தார். அதனால இவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாரெல்லாம் அவனை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவனை நிந்தனையாக நடத்தினார்களோ, யாரெல்லாம் அவனை அடித்தார்களோ, யாரெல்லாம் அவனை குழியில் தூக்கி போட்டார்களோ, கடைசி காலத்துல இவங்க எல்லாரும் பஞ்சத்துல போய் நிற்கும் போது இந்த யோசேப்பினுடைய கனிகளின் நிமித்தம் இவர்கள் புசித்து குடித்து ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்றுக்கொள்ள காரணம் தேவனிடத்தில் அவன் நிலைத்திருந்தது. என் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என் தேவனோடு நான் இருப்பேன், என் தேவன் என்னோடு இருப்பார் என்கின்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. எப்போதும் தேவனிடத்தில் நிலைத்திருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருந்த போதும் சரி, அரண்மனையில் இருந்த போதும் சரி, ராஜாவாக அதிபதியாக இருந்த போதும் சரி, அதிபதிக்கு ராஜாவுக்கு வேலை செய்த போதும் சரி, அவன் அடிமையாக இருந்த போதும் சரி, தன் தகப்பன் வீட்டில் இருந்த போதும் சரி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் கிடைத்தது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை தேவனோடு நிலைத்திருந்தபடியால் அவன் மிகுந்த கனிகளை கொடுத்தான், மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். பிரியமான தேவஜனமே, இன்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யோசேப்பு ஒரு கனிதரும் செடியாக இருந்து ஆசீர்வாதத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்த ஒரு அன்பின் நிமித்தமாக இதே போல நாமும் மாற வேண்டும் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டது போல, யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் சொல்லப்பட்டது போல, தேவனிடத்தில் எப்பொழுது நாம் ஒன்றி இருக்கிறோமோ, எப்பொழுது தேவனிடத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமோ, எப்பொழுது அவருக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் நிலைத்திருக்கிறோமோ, அப்பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஒருவேளை நம்ம அவருக்குள்ள நிலைச்சிருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அவர் நமக்குள்ள இல்லை, நாம் அவருக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம ஒருபோதும் கனி கொடுக்க மாட்டோம். நம்ம கனி கொடுக்காத மரமாக, கனி கொடுக்காத செடியாக மாறிவிடுவோம். எல்லாராலும் ஒதுக்கப்படுவோம், எல்லாராலும் நிந்தனைக்குள்ளாக ஆக்கப்படுவோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுது கனி கொடுக்கக்கூடிய செடியாக மாறி நம் நிமித்தமாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தமாக நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தமாக புற ஜாதி மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரியமான தேவஜனமே, இன்றும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாம் தேவனிடத்தில் நிலைத்திருந்து, யோசேப்பு எப்படி நிலைத்திருந்தானோ அதே போல் நாமும் நிலைத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை நிலைநிற்க கிருபை கொடுத்த தேவனை உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாக்கோபு தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு கனிதரும் செடி என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் அவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், தன்னுடைய சகோதரர்களும், தன்னுடைய தேசமும், தன்னுடைய மனைவிகளும், தன்னுடைய பிள்ளைகளும், தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய சகல
மக்களும் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டது போல அவன் எப்படி தேவனிடத்தில் நிலைத்திருந்தானோ, அவன் எப்படி உம்மிடத்தில் நிலைத்திருந்தானோ, அவன் எப்படி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை பெற்றவனாய் உறுதியாய் உம்மை பற்றி கொண்டானோ, அதே போல் இப்பொழுது நாங்களும் உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மில் நிலைத்திருந்து நீர் அவரிலும் அவர் உம்மிலும் நிலைத்திருக்கிற காரணத்தினால் மிகுந்த கனிகளை கொடுக்க நீர் ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கட்டளையிட போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் நிமித்தமாக அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில்களிலும் அவர்கள் உம்மை முன்னிறுத்தி உம்மில் நிலைத்திருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு நீர் ஆசீர்வதியும் அப்பா. யோசேப்பு எப்படி மிகுந்த கனிகளை கொடுத்தானோ அதே போல உம்முடைய பிள்ளைகளும் மிகுந்த கனிகளை கொடுக்க நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி அவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவின் நாமத்து நிமித்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும், என் தேவன் எனக்கு இந்த காரியத்தில் வெற்றியை தர முடியும், நான் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார், ஒருபோதும் என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு கீழே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூக்கி நிறுத்த போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.